வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகிகள் குறித்து கீழ்த்தரமாக பேசிய அரசியல் விமர்சகரும் அப்துல் கலாம் அவர்களின் உதவியாளருமான பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் புகார் மனு அளித்திருக்கிறார். பொன்ராஜ் மீது திமுக தலைமையிலான அரவணைப்பில் இருப்பதால் எல்லை கடந்து அநாகரிகமாக பேசி வருகிறார் விஜய். பொன்ராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து பெண்களின் கண்ணியத்தையும் மரியாதையும் காக்க வேண்டும் என்று தற்பொழுது விஜய் அவர்கள் ஒரு புகார் மனுவினை தற்பொழுது அளித்திருக்கிறார். இதுவரை டிஜிபி அலுவலகத்திற்கு எந்த ஒரு புகார் அளிக்கவோ அல்லது எந்த ஒரு குற்றச்சாட்டுகளுக்கோ நேரில் வராத விஜய் முதல் முறையாக டிஜிபி அலுவலகம் வந்திருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு திடீர் நிகழ்வாக அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்களுடன் அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ், அதே போன்று செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் உடன் வந்திருந்தனர். இந்த புகாரானது தற்பொழுது விஜய் அவர்கள் நேரடியாகவே வந்து அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பொன்ராஜ் அவர்களை கைது செய்ய வேண்டும், அவரை கைது செய்து விசாரணைக்க வேண்டும் என்றும் தற்பொழுது விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக பொன்ராஜ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகிகள் மீது தெரிவித்த ஒரு அவதூறு கருத்தானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் மிகவும் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது போன்ற குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் குறித்து அவதூறாக பேசியிருப்பதனால் விஜய் அவர்களே நேரில் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தான் இது போன்ற புகார் மனுக்களை அளிப்பதோ அல்லது இது போன்ற காவல்துறை சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதே புசி ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் தான் கவனித்து வந்த நிலையில் இந்த முறை விஜய் அவர்களே நேரடியாக வந்து இந்த புகார் மனுவை அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பொறுப்பு டிஜிபி அவர்கள் இந்த பொன்ராஜ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்பதனை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். தற்பொழுது இந்த புகார் மனுவானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.